ஆல் வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு தேவையான ஒரு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல் அதுதான் பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு எழுதி முடிச்ச உடனே மேக்ஸிமம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கோ ரூம்க்கோ வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கிற ஆன்சர் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆன்சர் மட்டும் செக் பண்ணுவாங்க. மேபி தப்பாக இருக்கிற கொஷின்ஸ்க்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவ்வளோதான், அந்த பேப்பர் முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ அந்த டெஸ்ட் எழுதியிருக்கோம், அந்த 100 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஜிஎஸ்லேருந்து ஒரு 75 இருக்கும், 25 வந்து சிஏக்கு இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். இல்லைனா 2 சப்ஜெக்ட் சேர்ந்து அப்படி இருக்கும், அதோட கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த டெஸ்ட்டை வந்து இவ்வளோ மெனக்கெட்டு நம்ம எழுதியிருக்கோம். பட் அந்த நம்ம ஃபைனலாக போகும்போது அந்த டெஸ்ட்டை வச்சு ஏதாவது நம்ம பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம டெஸ்ட் வாரம் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கோம். வர்ற மார்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 30 எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் ஒரு 50 எடுக்கணும், அடுத்தது 60, 70, 80, 90, 100. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட க்ரோத் இருக்கணும். அதுதான் க்ரோத்தே. முன்னாடி கம்பேர் பண்ணும்போது அடுத்த லெவலில் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகியிருந்தா அதுதான் க்ரோத்துன்னு சொல்லி. நம்ம எழுதிட்டு இருக்கிற டெஸ்ட்லேருந்து 30 இருக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஒரு 50 அதுக்குள்ளாரையே இருக்கும் அப்படின்னா அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட் ஆர் டூல் தான் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் அனலைசர். சரி, ஓகே, ப்ரிலிம்ஸ் அனலைசர் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 டெஸ்ட் ஆல்ரெடி எழுதியிருப்பேன் இல்லையா? ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இது எப்படி போடணும் அப்படின்னா, முதல்ல சப்ஜெக்ட், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுத போறீங்களோ அந்த டெஸ்ட், அதில் மேபி என்விரான்மெண்ட், இந்த டெஸ்ட்டில் வந்து என்விரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டில் 2 சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அங்கே வந்து சப்ஜெக்ட் வைஸ் இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர், அதுக்கப்புறம் கீவேர்டு. கொஷின் வந்து கேட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலுமே அந்த கொஷினோட கீவேர்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த கொஷின் எதை பற்றி இருக்குன்னா எக்கோடோன் ஜோன்ஸ் பற்றி இருக்கும், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் பற்றி இருக்கும். ஸோ அதுதான் அது வந்து கீவேர்டு, டாபிக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்விரான்மெண்ட், கொஷின் நம்பர் 1, அதுக்கப்புறம் எக்கோடோன் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகே, அந்த கொஷின்ஸ் வந்து கரெக்டா தப்பா? அதை நான் தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், அதனால இங்கே தப்பு போட்டுரும். இந்த கொஷின்ஸ் வந்து தப்பாயிருச்சு, ஓகே. பட் இங்கே தான் வந்து முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா என்ன ரீசன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் செட் ஆகுமோ அதை இங்கே எடுத்து நோட் பண்ணி வச்சிருக்கேன், அது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் அது தப்பாயிருச்சு அப்படின்னா டிடென்ட் ரீட், நான் அதை வந்து படிக்கல, அந்த டாப்பிக்கே நான் படிக்கல. அதுக்கப்புறம் செகண்ட் ரீசன் டிடென்ட் ரீகால், நான் படிச்சிருக்கேன் அந்த டாப்பிக்கை, ஆனால் வந்து அங்கே டெஸ்ட் என்விரான்மெண்ட்டில் என்னால் ரீகால் பண்ண முடியல. மேபி நான் ரிவிஷன் கரெக்டாக கொடுக்காம இருந்திருப்பேன், படிச்சது ஏனோ தானோன்னு படிச்சிருந்திருப்பேன். அந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல எல்லாம் வந்து டிடென்ட் ரீகால் வரும். எரர்ஸ் டியூ டு கேர்லெஸ் பார்த்துருப்போம் இல்லையா? இன்கரெக்ட்னு இருக்கும், நாட் கரெக்ட்னு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் கேர்லெஸ், பிளைண்ட் மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து எரர்ஸ் டியூ டு கேர்லெஸ். அதுக்கப்புறம் கெஸ்ட் கரெக்ட் பட் மார்க்டு ராங்லி. ஓகே, நான் வந்து அந்த கொஷின் எனக்கு வந்து படித்த மாதிரியும் தெரில, ரீகால் பண்ண மாதிரியும் தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கொஷினை வந்து நான் கெஸ் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, கெஸ் பண்ணும்போது நான் கரெக்டாக, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன், ஓகே இந்த ஆன்சர் தான் வரும்னு சொல்லிட்டு. செகண்ட் ரவுண்டு போகும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடல, அந்த இடத்துல நான் தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக ஓஎம்ஆரில் நான் ஃபில் பண்ணும்போது அது தப்பாக தான் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் வந்து கெஸ் கரெக்ட்லி பட் மார்க்டு ராங்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணியிருக்கேன். அடுத்த கேஸ் என்னன்னா லேக் ஆஃப் கிளாரிட்டி இன் கான்செப்ட்ஸ். அதாவது நான் படிக்கும்போது படிச்சிருப்பேன், பட் அந்த கான்செப்டை வந்து நான் ரொம்ப கிளாரிட்டியோடு படிக்காம விட்டுருக்கேன். ஸோ அப்போது அந்த கொஷின் இதெல்லாம் எப்போ நமக்கு வந்து கான்சிக்வன்சஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் எழுதும்போது தான். ஓ, அது அப்பயே நம்ம நல்லா படிச்சிருந்துருக்கணும், ஸோ கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நம்மளோட டெஸ்ட்டில் தான் வரும். ஸோ அதுக்காக தான் இது. இப்போ அந்த கொஷின் கரெக்டாக நீங்கள் வந்து படித்ததும் கரெக்டாக படிச்சிருக்கீங்க, மார்க் பண்ணதும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது மார்க்டு கரெக்ட்லின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்த கேஸில் என்னென்னா நாட் கவர்டட் இன் சோர்ஸ். ஓகே, அந்த கொஷின் வந்து மேக்ஸிமம் நம்மளோட சோர்சஸ்லேருந்து கவர் ஆகும். நிறைய கொஷின்ஸ் நம்ம கேள்விப்படாத இருக்கு இல்லையா? என்விரான்மெண்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும் நிறைய கொஷின்ஸ். ஸோ அப்படி இருக்கிற கொஷின் எல்லாமே வந்து நாட் கவர்டட் இன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மை கமெண்ட்ஸ், அடுத்தது பக்கத்துலேயே இன்னொரு காலத்தில் வந்து மை கமெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ ரீசனில் நான் டிடென்ட் ரீடுன்னு சொல்கிறதுல
நான் மறுபடியும் அந்த டாபிக் எடுத்து நான் படிச்சிருப்பேன். அப்படி படிச்சிருந்தேன்னா, நான் செக்குடுன்னு சொல்லி போட்டுருக்கேன். பேப்பர வச்சு நான் ஏதாவது என் சைட்லருந்து என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கனோ, அத வச்சு என்னோட கமெண்ட்ஸ வந்து இங்க அப்டேட் பண்ணிட்டே வருவேன். ஸோ இதுதான் பிரிலிம்ஸ் அனலைசர். இப்ப நம்ம ஒரு டெஸ்ட்ட முடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த 100 கொஸ்டின்ஸுமே வந்து நம்ம இந்த மாரி போட்டுட்டோம். இப்ப நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ன்னு சொல்லி தெரியுது. என்ன கீவேர்டுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. எவ்ளோ தப்பு பண்ணியிருக்கோம், எவ்ளோ கரெக்ட் பண்ணியிருக்கோம், என்ன ரீசன்னால அது தப்பாயிருக்கு அப்டின்னும் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். என்னோட ஆக்ஷன் என்ன? ஃபர்தரா நான் என்ன பண்ண போறேன் இந்த கொஸ்டினுக்கு? அப்படிங்கிற என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் இங்கேயே வந்து குடுத்துருக்கேன். இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க இதெல்லாம் முடிச்சு பார்க்கும்போது, எவ்வளோ நீங்க ஃபில்டர் மட்டும் போட்டு பார்க்கும்போது, டிட்ன்ட் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, இவ்ளோ கொஸ்டின்ஸ் வந்து நான் படிக்கவே இல்ல. ஒரு 100 கொஸ்டின்ஸ்ல எனக்கு வந்து 23 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு சுத்தமா நான் படிக்கவே இல்ல அப்படிங்கும்போது, எனக்கே கில்ட்டி வந்து ஃபீல் ஆகும். ஓ! நம்ம வந்து இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இப்படிதான். ஒவ்வொரு கேஸும் நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க திடீர்னு ரீகால் போட்டு பாருங்களேன். ஸோ இவ்வளோ தான் இங்க இருக்கு. என்னால ரீகால் பண்ணிக்க முடியல. அப்போ நான் கரெக்ட்டா ரிவைஸ் பண்ணல. ஆ டியூ டூ கேர்லெஸ் அப்படிங்கும்போது, ஓ! இன்னும் நான் நெறையா வந்து கேர் எடுத்து பண்ணணும். இனிமே நாட் கரெக்ட்ன்னா நான் அண்டர்லைன் பண்ணிருவேன். இன்கரெக்ட்ங்கிற விஷயத்துலலாம் அண்டர்லைன் பண்ணிருவேன். இந்த மாரி ஒரு ட்விஸ்ட் பண்ற மாதிரியான என்னென்ன வார்த்தைகள் அங்க இருக்கோ, அது எல்லாமே அண்டர்லைன் பண்ணி, இனி ஃபியூச்சர்ல அந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்துக்கணும். எஸ் கரெக்ட் பட் மார்க்டு ராங்லி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல எல்லாம் கரெக்ட்டா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு நான் எடுத்துப்பேன். கான்செப்ட்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த அடுத்து அந்த கான்செப்ட்ட வந்து எப்படி எழுதி பார்த்தோ, சொல்லி பார்த்தோ, ஒரு வீடியோ பார்த்தோ, பிக்சர் பார்த்தோ, நான் எப்படி அந்த கிளாரிட்டியோட நான் என் மனசுல ஏத்திப்பேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்கணும். மார்க்டு கரெக்ட்லி ஓகே. நாட் கவர்டட் இன் சோர்ஸ் அப்டின்னா, இதுக்கு நம்ம பெருசா இம்பார்ட்டன்ஸ் குடுக்க தேவையில்ல. ஏன்னா, அது மேக்ஸிமம் நம்மளோட எல்லாருமே படிக்கிற என்சிஇஆர்டி தான் படிப்போம். ஸ்டாண்டர்ட் புக் தான் படிச்சுட்ருப்போம். ஸோ, அதையும் தாண்டி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் த புக்ஸ்லேருந்து வரத்தான் செய்யும். அதுக்கு உட்காந்து எந்த புக்ஸ்லேருந்து வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி தேடி பார்த்து படிச்சுட்டு இருந்தா, எனக்கு தான் ஓவர் பர்டன் ஆகும். என்ன நாமே டம்ப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு அ கேஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளூக்ல வந்து அடிக்கிறது. கெஸ் பண்ணியிருப்போம். ஆனா, அது கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? ஸோ, அதுக்காக வர மார்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம சந்தோஷப்பட்டுப்போம். அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு வந்து அந்த மாரி ஃப்ளூக்ல அடிச்சு நமக்கு கரெக்ட் ஆகுது அப்டின்னா 20 மார்க்ஸ் வருது. ஆனா, அதே மாரி ஃப்ளூக்ல அடிச்சு ஒரு 10 கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கும் கூட இருக்கலாம். பட் அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும். 10 கொஸ்டின் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்டின்னு சொல்ட்டு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே கூடாது. ஏன்னா, அது வந்து ஃப்ளூக்ல அடிச்சு தான் பண்றோம். நாளைக்கு வந்து அந்த ஃப்ளூக் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகே ரிவைஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு மே மந்த் ஆர் ஏப்ரல் ஆர் மே வந்து இப்ப ரிவைஸ் பண்றோம் அப்டின்னா, பண்ணுவோம் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு எதுவுமே எடுத்து பார்க்க போறதில்ல. திரும்ப திரும்ப நம்ம என்ன நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக்ல, நம்மளோட நோட்ஸ்ல என்ன இருக்கோ அதையே தான் திரும்ப பார்க்க போறோம். பட் இதெல்லாமே வந்து அப்ப இவ்ளோ கஷ்டப்பட்டு எழுதுனது, இதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சது, டிஸ்கஷன் அட்டெண்ட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டா? அப்போ இந்த மாரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு மெத்தட் கொண்டு வரும்போது அது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ நீங்க லாஸ்ட்டா ஓகே முடிச்சுட்டீங்க. இப்ப என்விரான்மென்ட் வந்து நீங்க எடுத்து ரிவைஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? இங்க சப்ஜெக்ட்ல போயிட்டு ஜஸ்ட் என்விரான்மென்ட் அப்படின்னு மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப என்விரான்மென்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருமா? ஸோ இத நீங்க ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். திரும்ப போய் இது எடுத்து நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பரையே எடுத்து பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. இங்க குடுத்திருக்கிற கீவேர்ட்ல ஓ! இவ்வளலாம் வந்திருக்கு. கம்யூனிட்டி ரிசர்வ் வந்திருக்கு. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எக்காலஜிக்கல் சக்சஷன் வந்திருக்கு. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பொல்யூட்டன்ட், மேங்க்ரோவ் இதெல்லாமே வந்து நம்மளோட கொஷின்ஸ்ல கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எழுதியிருக்கோம். திரும்ப நாளைக்கு இது யுபிஎஸ்சி ஒரிஜினல் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, நமக்கு வந்து அந்த பயம் இருக்காது. ஏன்னா, இதெல்லாம் நம்ம டெஸ்ட்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளோட கீவேர்ட்லயும் இருக்கு. திரும்ப இது வரும்போது நம்மளால அக்யூரேட்டா ஆன்சர் தெரியலனாலும் கெஸ் ஒர்க்ல போக முடியும். அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கும் அதேதான். நம்ம ஃபைனலா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப பயப்படுறது, இல்ல வந்து அத நெனச்சு வொரி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ ஃபைனலா என்ன ஆகும்? இப்போ நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அதே மாரி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டா, டக்குன்னு இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஓகே. என்னென்ன டாபிக் இருக்கு? இதெல்லாம் தான் கீவேர்டு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவ் ரீகால் பண்ணிறணும். இந்த மாதிரி நம்மளோட பிளான ஒரு சிஸ்டமேட்டிக்கா போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் தான். ஸோ இந்த இனி அப்கமிங் வர டெஸ்ட்ல காலையில டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, காலையில டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, டிஸ்கஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. அத முடிச்சுட்டு வீட்டுக்கோ, ரூமுக்கோ வந்துட்டு, எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு டைம் பார்த்துட்டு, எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போதே தான் இத மார்க் பண்ணணும். தனியா எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு, தனியா அதுக்கப்புறம் வந்து இத மார்க் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும்போதும், இங்க என்னென்ன சப்ஜெக்ட், என்ன கொஸ்டின் நம்பர், கீவேர்ட் என்ன, கரெக்ட்டா, தப்பா, என்ன காரணத்துக்காக நம்ம வந்து
அது தப்பு பண்ணியிருக்கோம், இல்ல கரெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துட்டீங்க. இல்ல அதுக்கான ஒரு உங்க சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்டின்னா, அதுக்கு வந்து மை கமெண்ட்ஸ்ல குடுத்துறலாம். ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தடு தான். பிரிலிம்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு வரீங்க அப்டின்னா, இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்ட்டிங்லயே இதுக்கு டைம் எடுக்கும். கண்டிப்பா வந்து அ அடுத்த டெஸ்ட்லலாம் ட்ரை பண்ணீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அப்டியே தான் டைம் ரெட்யூஸ் ஆகிட்டு வரும். இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஒரு 4, 5 டெஸ்ட் எல்லாம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் 1/2 அன் ஹவர்லயே நம்ம இத ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஃபைனல் ஸ்டேஜ்ல ரீகால் பண்றதுக்கும், ரிவைஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.